ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பாட்டில் வச்சு உங்களுக்கு எப்படி சைலன்ஸ் ரெடி பண்ணி சொல்லி பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம பெரிய ஸ்ப்ரைட் பாட்டில் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படின்னா, மாதிரி ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்து மூடி கட்டிக்கோங்க. மூடி முக்கியமாக தேவை. மாதிரி ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி கட் பண்ணிடுன்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி வேணும். என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மூடி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நம்ம நேற்று காமிச்சா அன்றைக்கி இந்த ரப்பர் டியூப் மாதிரியே எடுத்து இப்படி வச்சு லாக் ஆகிடணும். கரெக்டாக அந்த உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக ஈவனாக வெட்டணும் கைஸ். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்படி லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக இது மாட்டும் போது சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கீழே வச்சு பண்ணிக்கலாம். இப்படி தரையில் எழுத்திங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, உள்ளே ஒடுங்கிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடி இருக்குல்ல, நீ எப்பயும் போல் மூடி திறந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம சென்டரில் தான் ஓட்டை போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் போடும்போது கரெக்டாக சென்டரில் பார்த்து போட்டுருங்க. அவ்வளோ இப்படி இதாகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய் சைக்கிளுக்கு போய் மாட்டி பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சைலன்சர் வச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன்லேயே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பண்ணி டேப் அடிச்சிட்டிங்க. கரெக்டாக டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ இது சவுண்டு நீங்கள் சைலன்சர் மட்டுமே பக்காவாக தான் வரும். இப்போன்னு பார்த்து கடை வந்துச்சு காய்ஸ். நான் போயிட்டு இது நம்ம சைலன்சர் போய் மாட்டிட்டு நான் அதை போட்டு எப்படி ஒரு சவுண்ட் வருதுன்னு காட்டுறேன். இப்படி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி கரெக்டாக நேராக வரணுமா, இந்த மாதிரி கூட வேணுமா, எங்களுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கு இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் இப்படி வச்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு சைக்கிள் எப்படி கடை போகிறதுனா எப்படி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று இந்த மக்காடு பண்ணுது காய்ஸ். கொஞ்சம் நாளை இதில் அப்படியே வச்சு முதல்ல முன்னாடி போட்டு தான் எப்பயுமே இதுக்கு பின்னாடி போடணும். ஒரு நிமிஷம் நான் இது கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிச்சிட்டு மறுபடியும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு போட்டாச்சு. ஃபுல் லுக்கு இதுதான். பார்த்தீங்கன்னா நான் சுற்றி காட்டுறேன்.